80 lakhs rupees. என்ன கொஸ்டின் இப்போ சொல். இப்போ அப் டு திஸ் பாயிண்ட் வரையும் கிளியர். ஹவு மச் டாலர் வில் ஐ கெட்? எனக்கு டாலர் வேணும். அப்போ நான் என்ன கொடுக்க போறேன்? ருப்பி கொடுக்க போறேன். அப்போ ருப்பி கொடுத்தா அந்த ருப்பி வந்து கம்மி ரேட்டுக்கு எடுத்துப்பானா ஜாஸ்தி ரேட்டுக்கு எடுத்துப்பானா? அப்படி கிடையாது. நீ டாலர் வாங்க போற. டாலர் வாங்கினா ஹையஸ்ட் ரேட் கொடுத்தா நீ வாங்கணும். அப்போ இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகுதா? as long as it is 80 இருந்த வரையும் it was very easy because you easily interpreted. என்னது $1 is equal to 80 rupeesனு இந்த இடத்துல எடுத்து வந்து 80 லட்சம் டாலரை போட்டு how muchனு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் முடிச்சிட்டேன். ஆனா when it comes to ரெண்டு ரேட் வரும்போது, ரெண்டு ரேட்னா என்ன ரேட் சார்? ஒரு ரேட் இஸ் கால்டு பிட் ரேட்டு, அனதர் ரேட் இஸ் கால்டு என்ன ரேட்டுன்னு சொல்றோம்? ஆஸ்க் ரேட்டுன்னு சொல்றோம். பிட் ரேட்னா என்ன? பேங்க் பை ரேட்டு பிட் ரேட்டு, பேங்க் செல்லிங் ரேட்டு ஆஸ்க் ரேட்டு. பேங்க் பை எதை பை பண்ணுவான் சார்? இதை பை பண்ணுவான். பேங்க் எதை செல் பண்ணுவான் சார்? இதுதான் செல் பண்ணுவான். அப்ப பை செல் நம்ம ஊர்ல டினாமினேட்டட் கரன்சி தான். அப்ப பேங்கர் பைனா இது, பேங்கர் செல்னா இது. அப்போ ஹவு மச் டாலர் வில் ஐ கெட் அப்படிங்கிறேன். அப்ப பேங்கர் செல்லிங் டாலரா? அப்ப செல்னா பேங்க் எத்தனை ரேட்ல செல் பண்ணுவான்? கம்மி ரேட்ல செல் பண்ணுவான், அதிக ரேட்ல செல் பண்ணுவானா? அப்ப 82. அப்போ $1 இஸ் ஈக்குவல் டு 82ன்னு எடுத்துக்கணும். ஹவு மச் ருப்பினா இப்படிதான் நீ படி, இப்படிதான் புக்ல சொல்லியிருப்பான். ஓகேவா? அதை நான் பத்தி டீப்பா போக விரும்பல. இப்போ நம்ம மெத்தட் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு சொல்லவா? என் மெத்தடை ஈஸியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அடிச்சு விடுறேன். டாலர் பர் ருபி 0.125, 0.13. In US, 1 rupee is trading at 0.125. இப்போ question, how much dollar will I get if I pay 80 lakh rupees? இப்போ 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 வந்து if I pay என்ன, இப்போ என்ன பண்றான்? செல் பண்றானா பை பண்றானா? பேங்க் என்னத்தை செல் பண்றான்? ருப்பியை செல் பண்ணல, ருப்பியை பை பண்றான். இஃப் ஐ பே 80 lakhs, அவன் 80 lakhs rupees நான் பேங்க் கொடுத்தா வில் ஹவு மச் டாலர் வில் ஐ கெட்னு கேட்கிறேன். ஹவு மச் டாலர் ஐ எம் கெட்டிங் அப்படின்னா எனக்கு கிடைக்க போறது என்னது? டாலர் கிடைக்க போகுது. அப்ப அவன் என்ன வாங்கிக்கிறான்? ருப்பி. அப்ப நான் ருப்பியை கொடுத்துட்டு டாலர் வாங்குறேன். என்ன பொறுத்த ருப்பி செல் டாலர் பை, அவனை பொறுத்தவரையும் ருப்பி பை டாலர் செல்லு. அப்ப செல் டாலரா? சரி, பை ருப்பியா? பை ருப்பினா கம்மி ரேட்டுக்கு வாங்குவானா அதிக ரேட்டுக்கு வாங்குவானா? கம்மி. ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகுதா? இந்த கன்ஃபியூஷன் தான் எனக்கு வேணும். சிம்பிளா ஆன்சர் முடிச்சு விட்டுறலாம். கவனி, ருப்பி பர் டாலர் இஸ் ஈக்குவல் டு 80/82ன்னு எடுத்துக்கோ. ரெண்டே ஸ்டெப் தான் ஆன்சர். இஃப் யூ வாண்ட் டு கன்வெர்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் டாலர் டு ருப்பினா இன்னர் ரேட். இதுக்கு பேர் நான் வச்சிருக்க ரேட்டு இன்னர் ரேட். இதுக்கு பேர் என்ன ரேட்டுன்னு வச்சிருக்கேன்? நீ ஜட்ஜ் பண்ணிடலாம் நேரத்துக்கு. அவுட்டர் ரேட். இங்கேருந்து டாலர்லேருந்து ருப்பியா கன்வெர்ட் பண்ணா எந்த ரேட்டு தான் எடுத்துக்கணும்? இன்னர் ரேட்டு தான் எடுக்கணும். சார், ருப்பி டு டாலரா மாத்தணும்னா, ருப்பி டு டாலரா மாத்தணும்னா என்ன ரேட் எடுக்கணும்? அவுட்டர் ரேட். ஈக்குவேஷன் புரிஞ்சுக்கும். சார் சார் ஐ ஹேவ் டாலர், ஐ வாண்ட் ருப்பி, என்ன ரேட்டு? ஐ ஹேவ் டாலர், ஐ வாண்ட் ருப்பி, என்ன ரேட்டு? 80. இன்னர் ரேட்டா அவுட்டர் ரேட்? அந்த 80 நம்பர் மறந்துரு. இன்னர் ரேட்டா அவுட்டர் ரேட்டா? ஐ ஹேவ், இதான் கோட், மேல மறந்துரு. ஐ ஹேவ் டாலர், ஐ ஹேவ் டாலர், ஐ நீட் ருப்பி, என்ன ரேட்டு? இன்னர் ரேட்டா அவுட்டர் ரேட்டா? இன்னர் ரேட். ஐ ஹேவ் ருப்பி, ஐ நீட் டாலர், அவுட்டர் ரேட். ஐ வாண்ட் ருப்பி 10 lakhs. அப்ப வாட் யூ ஹேவ்? ஐ வாண்ட் 10 lakhs ருப்பினா அப்ப உன் கையில என்ன இருக்கும்? அப்ப டாலர் இருக்கு. டாலர்ல இருந்து ருப்பியா மாத்தணும்னா என்ன ரேட்டு? ருப்பில இருந்து டாலரா மாத்தணும்னா சார் எக்ஸ்ல இருந்து ஒய்யா மாத்தணும்னா, எக்ஸ்ல இருந்து ஒய்யா மாத்தணும்னா அவுட்டர் ரேட்டு. ஒய்ல இருந்து எக்ஸா மாத்தணும்னா கரெக்டா? இப்படி இருக்கு. சார் ஐ ஹாவ் 10 lakhs Canadian dollar with me. ஐ ஹாவ் 10 lakhs Canadian dollar. ஐ வாண்ட் ருப்பி. அப்ப எதா மாத்த போற? அப்ப என்ன ரேட்டு? சார் ஐ ஹாவ் 10 lakhs ருப்பி இன் ஹேண்டு. ஹவு மச் டாலர் கெனடியன் டாலர் வில் ஐ கெட்னு கேக்குறேன். அப்போ யூ ஹேவ் என்ன இன் ஹேண்டு? ருப்பி. அப்ப கீழ இருந்து மேல போனா என்ன ரேட்டு? இன்னர் ரேட். இன்னர் ரேட் கரெக்டா? சார் ஐ வாண்ட் 10 lakh Canadian dollar. ஐ எம் கோயிங் டு ஸ்டடி இன் கனடா. ஐ நீட் 10 lakhs Canadian dollar. அங்க பே பண்ணணும். அப்ப இன்னர் ரேட்டா அவுட்டர் ரேட்டா? சார் நீ என்ன வேணும்ன்றதெல்லாம் பார்க்காத, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பாரு. சார் ஐ ஹேவ் டாலர், ஐ ஹேவ் ருப்பி, கெனடியன் டாலர் வேணும். அப்ப இன்னர் ரேட்.
ஐ வாண்ட் கெனடியன் டாலர் இருந்துட்டு போட்டோம், உனக்கு என்ன இருக்கு கையில? அப்ப இந்த இடத்துல தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப கீழ இருந்து மேல போனா என்ன ரேட்டு? என்ன ரேட்டு? மேல இருந்து கீழ வரணும். அவுட். இது கிளியரா? சரி, இதுக்கப்புறம் சிம்பிள் இருக்கு. இப்போ திருப்பி சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ரூபி பர் டாலர் இஸ் ஈக்குவல் டு 80/82. கரெக்டா? டாலர் டு ருபி கன்வர்ஷனுக்கு என்ன எடுப்ப? இன்னர் ரேட். ருபி டு டாலர் கன்வர்ஷனுக்கு அவுட்டர் ரேட். இன்னர் ரேட்னா மல்டிப்ளிகேஷன், அவுட்டர் ரேட்னா டிவைட். இன்னர் ரேட் எப்பப்பெல்லாம் இன்னர் ரேட் எடுக்கிறியோ அந்த ரேட்லாம் என்ன போட்டணும்? whenever you are using outer rate divide. கிளியரா? இப்போ நான் கொஸ்டின் கேட்கிறேன், நீ ஆன்சர் சொல்லுவ, ஈஸியா இருக்கும். ஸோ 2 விஷயம் சொல்லியிருக்கேன். whenever கீழே இருக்கிற கரன்சிலேருந்து நீ மேலே இருக்கிற கரன்சியா கன்வெர்ட் பண்ணணும்னா இன்னர் ரேட், மேலே இருக்கிற கரன்சிலேருந்து கீழே இருக்கிற கரன்சியா வரணும்னா என்ன ரேட்டு? அவுட்டர் ரேட். கிளியரா? சரி, இப்போ ருபி பர் டாலர் இஸ் ஈக்குவல் டு 80/83ன்னு மாத்திக்கிறேன். சும்மா நம்பர் ஒரே நம்பர் சொல்லிட்டு இருக்கேன். 80/83. ஐ வாண்ட் 10 lakh rupee. How much dollar should I pay? கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஐ வாண்ட் 10 lakh rupee. அப்போ உங்க கையில் என்ன இருக்கு? ஐ வாண்ட் 10 lakh rupee. அப்போ என்கிட்ட இருக்கு 10 இருக்கு, டாலர் இருக்கு. அப்போ டாலர்லேருந்து மேலே போகணும்னா என்ன ரேட்டு? டாலர் இன்டூ 80 இஸ் ஈக்குவல் டு ருபி. ஈக்குவேஷன் எழுதி முடிச்சுட்டு இப்போ எவ்வளோ லேக்ஸ் ருபி வேணும்? அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாது, மல்டிப்ளை ஆகுதா டிவைட் ஆகுதாலாம் பார்க்காத. இந்த ஈக்குவேஷன் எழுதுற வரையும் தான் ஒர்க்கு. இதுக்கப்புறம் நீ 8th ஸ்டாண்டர்டாக மாறிடணும். ஈக்குவேஷனை மட்டும் சால்வ் பண்ணு. அப்போ டாலர் இஸ் ஈக்குவல் டு 10 lakhs divided by 80. ஆன்சர் $12,500. சார் இது ஈஸியாக தானே சார் இருக்கு. இப்போ சொல்லுப்பா. இப்படி இருக்கு. இது இடத்துல சேம் கொஸ்டின் ஃபிட் பண்றேன். இந்த கோட்டை கொடுத்துட்டான் எக்ஸாம்பிள், இந்த கோட்டை கொடுக்காம இந்த கோட்டை கொடுத்துட்டான். அதே கொஸ்டின், ஐ வாண்ட் 10 lakh rupee, how much டாலர்னு கேட்குறான். அப்போ வந்துட்டு என்ன இருக்கு? வாண்ட் 10 lakh rupee, how much dollar should I payன்னு கேட்குறேன்னா அப்போ வந்துட்டு என்ன இருக்கு? டாலர். அப்போ டாலர் இன்டூ டிவைட் ஆகுது 0.13 இஸ் ஈக்குவல் டு ருபி. ஈக்குவேஷன் எழுதிரு. அமௌண்ட் எதில் இருக்கு? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. டாலர் இஸ் ஈக்குவல் டு 10 lakhs இன்டூ 0.13. 1.3 lakhs. 1. இதான் ஆன்சர். கிளியரா? அப்போ இன்னும் 2 கோட் கொடுத்த ஆன்சர் சொல்லுவியா? 4 கொஸ்டின் ஆன்சர் கொடுக்குறேன். இப்போ பாரு, ஃபர்ஸ்ட் ஈஸிக்கே போடலாம். ருபி பர் டாலர் இஸ் ஈக்குவல் டு, நம்பர் மாத்துறேன், 90/92. நிர்மலா சீதாராமன் பார்த்தா அடிப்பா. ருபி பர் டாலர் இஸ் ஈக்குவல் டு 90/92. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐ ஹாவ் 1 lakhs டாலர். How much rupee I will get? ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 2, I have 1 lakh rupee. How much dollar will I get? Third question, I want 1 lakh rupee. How much dollar should I pay? Fourth question, I want 1 lakh dollar. How much rupee should I pay? இதான் 4 கொஸ்டின். கரெக்டா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தனியாக இன்டர்பிரேட் பண்ணலாம். ஐ ஹாவ் என்ன லட்சம் டாலர்? ஒன்ட்ட டாலர் இருக்கு. அப்போ டாலர்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்டா? டாலர் இன்டூ 90 இஸ் ஈக்குவல் டு ருபியா? எழுதிடு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிடு. இப்போ இந்த 1 lakhன்றது எதில் இருக்கு? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. ஈக்குவேஷன் சால்வ் பண்ணு. 1 lakh இன்டூ 90, தி ஆன்சர் இஸ் 90 lakhs. முடிஞ்சு போச்சு. அப்போ 1 lakh டாலர் கொடுத்தா உனக்கு 90 lakhs கிடைக்கும். பிகாஸ் இப்போ யோசிச்சு பாரு, இப்போ நீ அந்த இன்டர்பிரேஷன் பண்றது ஈஸி. பேங்க்ல எடுத்துட்டு போய் டாலர் கொடுத்தா 90 ரூபா கொடுப்பானா 92 ரூபா கொடுப்பான்? பேங்க்ல எடுத்துட்டு போய் டாலர் கொடுத்தா அவன் டாலரை வாங்கிக்கிறானா? அதிக காசு கொடுத்து வாங்குவானா கம்மி காசு கொடுத்தா வாங்குவானா? அப்போ 90 ரூபா தான் கொடுப்பான் ஒரு டாலருக்கு. சரி, எனக்கு ஒரு டாலர் கொடுங்க நீ கேட்குற.
அதிகமா 92 இப்ப கரெக்டா நீ 90 தானே எடுக்கணும். நீ ஏன்னா டாலர் கொடுத்துட்டு காசு கேட்கிற, கரெக்டா 90 எடுத்துட்டு பாரு. இப்ப பாரு, ஐ ஹாவ் 1 lakh ரூபி, ஹவு மச் டாலர் வில் ஐ கெட்னு கேக்குறேன். அப்போ உன்ட்ட என்ன இருக்கு? இந்த நம்பர் இருக்கு கரெக்டா, இந்த நம்பர் இருக்கு, இங்க வரணும் கீழே வரணும். அப்ப ஈக்குவேஷன் பாரு, ரூபி இன்டூ 1/92 இஸ் ஈக்குவல் டு டாலரா. யூ ஹாவ் ஹவு மச் ரூபி, அப்ப இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 1 lakh போட்டினா $1086.95 you will get. கரெக்டா? சரி சார், ஐ வாண்ட் 1 lakh ரூபி, ஐ வாண்ட் 1 lakh ரூபி. ஓகே ரூபி, யூ வாண்ட் ரூபி. அப்போ உன்ட்ட என்ன இருக்கும்? டாலர்ல இருந்தா ஸ்டார்டிங் பாயிண்ட், அப்போ டாலர் தான் இருக்கு. அப்ப டாலர் இன்டூ 90 இஸ் ஈக்குவல் டு ரூபின்னு ஈக்குவேஷன் எழுதிடலாமா? அப்போ ருப்பியை 1 lakh இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ ஹவு மச் டாலர் ஷுட் யூ பேனா 1 lakh ரூபி டிவைடட் பை 90, 1 lakh divided by 90 is equal to 1111.11 டாலர். அப்ப நீ 1111.11 டாலர் கொடுத்தீங்கன்னா உங்க கையில எவ்வளவு லட்சம் கொடுத்துருவான்? 1,00,000 ரூபாய் கொடுத்துருவான். சார் இந்த ஃபர்ஸ்ட் எழுதுற பத்தியா, அந்த எழுதுற ஈக்குவேஷன் மட்டும் தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி எழுதணும்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் ஆகுதுன்னு பார்க்காது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாரு, எஸ் இன்டூ டாலர் இன்டூ 90 இஸ் ஈக்குவல் டு ரூபின்னு எழுதிருப்ப. இந்த இடத்துல டாலர் இன்டூ 90 இஸ் ஈக்குவல் டு ரூபின்னு எழுதிருப்ப. ஆனா இந்த இடத்துல மல்டிப்ளை ஆகும் டாலர், இந்த இடத்துல என்ன ஆகுது? டிவைட் ஆகுது. ஈக்குவேஷன் சால்விங் பார்க்கவே பார்க்காது எப்பயுமே, அது எப்படி வேணா ஆயிட்டு போட்டோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எழுது, ஜஸ்ட் சால்வ் இட் அஸ் எ மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன், ஆன்சர் கம்ப்ளீட்டட். நீ ஏன் சார் சார் இந்த இடத்துல டாலர் மல்டிப்ளை ஆச்சு சார், இந்த இடத்துல டிவைட் பண்றோமே சார், யோசிச்சு பாரு. யூ ஹாவ் இங்க என்ன இருக்கு? எத்தனை லட்சம் டாலர்? அப்போ உனக்கு கன்வர்ஷன் டாலர் டு ரூபி தான் கரெக்டா. உன் கன்வர்ஷன் டாலர் டு, உன் கன்வர்ஷன் இஸ் டாலர் டு ரூபி. டாலர் டு ரூபினா 90 தான். இந்த இடத்துலயும் உன்னோட கன்வர்ஷன் இஸ் யூ வாண்ட் 1 lakh ரூபி, யூ ஹாவ் டாலரா. இந்த இடத்துலயும் உன்னோட கன்வர்ஷன் இஸ் டாலர் டு ரூபினாலே 90 ஃப்ரீஸ்டு. கிளியரா? ஆனா இந்த இடத்துல நம்பரு டாலர்ல வச்சிருக்க, இந்த இடத்துல நம்பரு ருப்பில வச்சிருக்க, வேல்யூஷன் மாறுமா? அப்ப பாரு, இந்த இடத்துல 1 lakh டாலர் கையில வச்சிருக்கனா 90 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி 90 lakhs கொடுப்பான். உனக்கு 1 lakh ரூபி வேணும்னா டிவைடட் பை 90 போட்டு அத்தனை டாலர் நீ பே பண்ணா போதும். அப்போ ஒரு கரன்சிக்கு நம்ம மல்டிபிளிகேஷனா டிவிஷனா, அது என்னோட இப்போ நான் 1,00,000 டாலருக்கு என் கரன்சி 90 lakhs டாலர் ரூபி கிடைக்குமா கம்மியா கிடைக்குமா யோசிச்சுன்னு இருக்க முடியாது. பிகாஸ் டாலரோட நம்மளோட கம்மி. அப்போ 1,00,000 டாலர் கொடுத்தா 90 லட்சம் ரூபி கிடைக்கும்ன்றது தெரியும். இப்போ டாலரோட குவைத் தினாருக்கு போட்டு பார்த்தா 1,00,000 டாலர் கொடுத்தீங்கன்னா 80,000 60,000 தினார் தான் கிடைக்கும். அப்போ ஒரு கரன்சிக்கும் அது என்ன ஆகும்? மாறும். அப்போ நீ ப்ரீ டிட்டர்மின்டா இதோட இந்த நம்பரோட இந்த நம்பர் சின்னதாக வரும், இந்த நம்பர் அப்பெல்லாம் இருக்கக்கூடாது. ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் சால்வ் பண்ண முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு நீ சொல்லு, ஐ வாண்ட் 1 lakh டாலர், ஐ வாண்ட் டாலர். அப்போ என்ன வச்சிருப்ப நீ கையில? ருப்பி. அப்போ ருப்பினா மேலேருந்து வரியா கீழே? அப்போ என்ன ரேட்டு? அவுட்டர் ரேட்டு. ருப்பி இன்டூ 1/92 இஸ் ஈக்குவல் டு டாலரா. இப்போ டாலரை தூக்கி இங்க சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ ருப்பி இஸ் ஈக்குவல் டு 92 lakhs டாலர். அப்ப நீ 92 லட்சம் டாலர் கொடுத்தீங்கன்னா 92 லட்சம் ருபீஸ் ஈக்குவல் டு 92 டாலர்னு எழுதிட்டேன் பாரு, சாரி. ருபீஸ் 92 lakhs நீ பே பண்ணினா 92 lakhs கொடுத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிது உனக்கு எத்தனை லட்சம் டாலரா கிடைக்கும்? 1 lakh டாலரா கிடைக்கும். அப்ப யூ ஹேவ் டு பே எத்தனை ருபி? 92 lakhs ரூபி யூ ஹேவ் டு பே. கிளியரா? அப் டு திஸ் பாயிண்ட் கிளியரா? 0.12 0.13 டாலர் பர் ரூபி. இது எந்த ஊரு? இன் என்ன? இது என்ன கரன்சி? இது மேல இருக்கிறது இது என்ன கரன்சி? இது கரெக்டா? அப்போ இன் யூஎஸ் ருபி இஸ் ட்ரேடிங் அட் திஸ் பிரைஸா? அதான மீனிங் இதுக்கு. பிகாஸ் இது மேல இருக்கிறது தான் என்ன கரன்சின்னு சொன்ன? ஹோம் கரன்சி. எப்படி இன்டர்பிரேட் பண்ண சொன்னேன்? இது எந்த ஊர்ல இருக்கோ அதுதான் உன்னோட ஹோம் கரன்சி. அப்ப இது யாருக்கான கோட்டு? இன் டாலர் இன் யூஎஸ் ருபி இஸ் ட்ரேடிங் அட் திஸ் பிரைஸ். ஆமா, ஒரு ரூபி கொடுத்தீங்கன்னா 12 காசு தான் கொடுப்பான், 12 காசு டாலர் தான் கொடுப்பான். கரெக்டா? ஒரு ரூபி கொடுத்தீங்கன்னா $1 கூட கிடைக்காது. ஏன்னா அவன் ஒரு ரூபி டாலர் கொடுத்தானா இங்க 90 ரூபாய் கிடைக்குது. அப்ப நம்ம இங்கேருந்து ₹1 கொடுத்தோம்னா அவனோட ஒரு போர்ஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இவ்வளவுதான் நம்ம கையில கிடைக்கும். கரெக்டா? சரி, இப்போ 4 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மச் டாலர் will I get
if I pay 10 lakh rupee. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் சொல்லு. யூ ஹேவ் இஃப் ஐ பே 10 லேக்கா இங்க இருந்து எடுக்கணும் ஈக்குவேஷன். இப்போ மேல இருக்கிற கொஸ்டின்ல இங்க ருபி இங்க டாலர் இருந்தது. அப்ப அவுட் ரேட் எடுத்த. இப்போ இந்த ஈக்குவேஷன் உல்டாவா மாறிடுதா? அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு ருபி கீழ இருந்து மேல போணுமா? இன்டு 0.12 இஸ் ஈக்குவல் டு டாலரா? ஹவு மச் டாலர் வில் ஐ கெட் இஃப் ஐ பே எத்தனை ருபின்னு கேக்குறான். அப்ப 10 லேக்கா இங்க சப்ஸ்டியூட் பண்ணு. 10 lakhs 0.12 போட்டினா 1.2 lakhs டாலர் யூ வில் கெட். ஆன்சர் எவ்வளோ? 1.2 lakhs டாலர். கிளியரா? இப்போ ரெண்டாவது கொஸ்டின். ஹவு மச் டாலர் should I pay to get 80 lakh rupees? இதான் கொஸ்டின். இப்போ ஹவு மச் டாலர் ஷுட் ஐ பேனா நீ வச்சிருக்கிறது என்னது? அப்போ எங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்? மேலேருந்து கீழே வரணும்னா என்ன ரேட்டு? அவுட்டர் ரேட். அப்போ டாலர் இன்டூ 1 அவுட்டர் ரேட் இஸ் ஈக்குவல் டு ருபி. ருபி எத்தனை லட்சம்? 80 lakhs. அப்போ டாலர் இஸ் ஈக்குவல் டு 80 lakhs இன்டூ 0.13. 80 lakhs இன்டூ 0.13 போட்டினா டாலர் இஸ் ஈக்குவல் டு 10.4 lakhs. அப்போ 10.4 lakhs டாலர் நீ கொடுத்தினாலே 10.4 lakhs டாலர் நீ கொடுத்தினாலே உனக்கு எத்தனை லட்சம் ருபி கிடைச்சிரும்? 80 lakhs rupees கிடைச்சிரும். பிகாஸ் மல்டிப்ளைட் பை தட் மச் டைம் யூ வில் கெட் அமௌண்ட். இப்போ கிளியரா? அப்போ இப்படி எழுதிக்கலாமா? இதே ரேட் கரெக்டா? இப்போ ஈக்குவேஷன் டாலர் இன்டூ ஏ இஸ் ஈக்குவல் டு ருபி. ருபி இன்டூ 1/b இஸ் ஈக்குவல் டு டாலர். அப் டு திஸ் பாயிண்ட் கிளியரா? இதுதான் இப்போ படிச்சிருக்க. ருபி மேலேருந்து கீழே கன்வெர்ட் ஆகணும். உன்ட்ட ருபி இருக்கு டாலரா? இது ரெண்டு விதமா சொல்லுவான். ஐ வாண்ட் டு ருபினாலும் ஐ ஹாவ் டாலர்னாலும் ஒண்ணுதான். ஐ வாண்ட் ருபி அப்ப என்ன வச்சிருப்ப நீ? டாலர். ஐ ஹாவ் டாலர் அப்படின்னா என்ன? டாலர் வச்சிருக்க. ஐ ஹாவ் ருபி, ஐ வாண்ட் டாலர், ரெண்டு ஒண்ணுதான். ஐ ஹாவ் ருபி, ஹவு மச் டாலர் வில் ஐ கெட்னு கேட்கிறேன். அப்படின்னா நான் ருபில இருந்து டாலரா மாத்தணும். ஐ ஹாவ் ருபி, ஓகேவா? சாரி, ஐ நீட் 10 lakhs டாலர்ன்ற. அப்ப நீ என்ன கையில வச்சிருப்ப? ருபி. அப்ப ருபி. அப்ப இதுக்கு இந்த ஈக்குவேஷன் தான் எடுத்துருப்போம். கிளியரா ராஜா? அப் டு திஸ் பாயிண்ட் கிளியரா? இப்போ ருபி பர் டாலர் படிச்சோமா? 80/83ன்னு இருக்குன்னு வச்சுக்கோ. இத டாலர் பர் ருபியா இருந்தா கோட் என்னவா இருக்கும்னு ஒன்று இருக்குல்ல, விச் இஸ் நத்திங் பட் $80/86ன்னு வச்சுக்கலாம். சும்மா 0.01163 or 1/80 0.0125. எப்படி சொன்னு சொல்றாங்க கவனி. 1 this number will give you this number. பிகாஸ் இதை அப்படியே உல்டாவா போடணும். அப்ப என்ன பண்ணணும்? இது பை 1, இது பை 1, இது பை 1 போடணுமா? போட்டா என்ன ஆகும்? நார்மல் 1/80 போட்டினா என்ன ஆகும்னா 0.0125ன்னு வந்துடும். டிவைட் பை நார்மல் 1/86 போட்டினா 0.01163ன்னு வந்துடும். இப்படி ஒரு கோட் எழுதலாமான்னு கேட்டால் இந்த கோட் இஸ் தப்பு. அப்படியே 1/80 பெரட்டி இந்த நம்பரை அப்படியே பெரட்டி இப்படி 1/86 அப்படியே பெரட்டி இப்படி எழுதுனா இந்த கோட் தப்பா போயிடுது. ஏன் தப்பா போயிடுதுன்னா இது வந்து பேங்கோட பை ரேட், இது பேங்கோட செல் ரேட். கரெக்டா? பேங்கரு 125 ரூபாய்க்கு வாங்கி 163 ரூபாய்க்கு சாரி 1163 ரூபாய்க்கு இந்த ஜீரோ வந்து பிரச்சனை பண்ணுது பாரு. இப்படி எடுத்துக்கலாம், ஒரு டிஜிட் பிரச்சனை. 116 ஓகே, இப்படி வச்சுக்கோ. 125 ரூபாய்க்கு வாங்கி 116 ரூபாய்க்கு பேங்க் விற்பானா? இங்கேயும் நான் 4 டிஜிட் எடுத்திருக்கேன், இங்கேயும் 4 டிஜிட் எடுத்திருக்கேன். பேங்க் 125 ரூபாய்க்கு வாங்கி 116 ரூபாய்க்கு விற்பானா? 116 ரூபாய்க்கு வாங்கி 125 ரூபாய்க்கு விற்பானா? அப்போ ரேட்டு வந்து கன்வெர்ட் பண்ணும்போது இந்த டாலரை இப்ப ருபி பர் டாலரை டாலர் பர் ருபியா மாத்தணும்னா அப்படியே மேல 1 போடணும். அப்ப இங்கேயும் 1, இங்கேயும் 1, அப்படியே உல்டாவா இங்க வந்துருமா? ஆனா அப்படியே வரக்கூடாது. பிட் ரேட் வில் நாட் பிகம் பிட் ரேட். பிட் ரேட் பிகம் ஆஸ்க் ரேட். ஆஸ்க் ரேட் வில் பிகம்
ஏன் சார் ஆஸ்க் ரேட் பிகம் பிட் ரேட் பை பிட் ரேட் பிகம் ஆஸ்க் ரேட்னு ஒரு டவுட் இருக்குல்ல. 2 ரீசன் தான் இருக்கு. மேத்தமெட்டிக்கலா ரீசன் சொல்றேன், கான்செப்சுவலா ரீசன் சொல்றேன். 1 இந்த இடத்துல 80ன்றது டாலரோட பை ரேட்டா? சாரி டாலரோட பை ரேட் பை பேங்க். கரெக்டா? கரெக்டா? 86ன்றது டாலரோட செல் ரேட். இந்த சிச்சுவேஷன் போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் கோட்டு ருப்பியோட பை ரேட்டா? ருப்பியோட பை ரேட்னா அப்ப எதோட செல் ரேட்டு? அப்ப டாலரோட செல் ரேட் எது? இதுவா? அப்ப இந்த நம்பர் தான் இங்க வரணும். இது கான்செப்ஷுவல். கிளியரா? திருப்பி சொல்றேன். இந்த நம்பர் கீழ இருக்கிற டினாமினேஷன் கரன்சியோட பை ரேட். இந்த நம்பர் கீழ இருக்கிற டினாமினேஷனோட செல் ரேட். அப்போ 80ன்றது டாலரோட பை ரேட்டா? இது டாலரோட செல் ரேட். அப்ப இந்த கோட்ல இது டாலரோட பை ரேட்டா செல் ரேட்டான்னு சொல்ல முடியாது. இன்ஸ்டன்ட் நம்ம எதோட பை ரேட்டா செல் ரேட்டா தான் சொல்ல முடியும். அப்ப ருப்பியோட இது பை ரேட்டா? ருப்பியோட பை ரேட் இதுனா அப்ப டாலரோட இது டாலரோட செல் ரேட் மேல என்ன நம்பரா இருக்கு? அப்ப 86ஓட கோரிலேஷன் தான் இங்க வரணும். இங்க 80ஓட கோரிலேஷன் வரணும். இன்னொன்னு சார் நான் அப்படியே 1/80 1/86 போட்டா இது 125 இது 116 ஆகுது. இப்படி இருக்கிறதுக்கு நாட் பாசிபிள் கான்செப்சுவலி. அது மேத்தமெட்டிக்கலி சொல்லிட்டேன். இது கான்செப்சுவலி. கான்செப்சுவலி பை ரேட் ஆர் பிட் ரேட் கரெக்டா should be less than என்ன ரேட்டு? செல் ரேட் ஆர் ஆஸ்க் ரேட். ஆஸ்க் ரேட் ஆர் செல் ரேட். அப்போ இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 2 ரீசன்னால ருப்பி பர் டாலர் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பின்னு இருக்குன்னா டாலர் பர் ருப்பி எப்படி சார் வரும் அப்படின்னா அவ்வளவுதான். கிளியரா? அப்போ ஒரு கோட்டை இப்படி இப்ப வேற ஒரு கோட் சொல்றேன். $2.8 இருக்கு. அப்போ கெனடியன் டாலர் பர் டாலர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் சார் தெரிஞ்சுக்கணும்? சும்மா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னா எப்படி மாத்தணும் தெரியும்ல? 1/2.8 டிவைடட் பை 1/2. இப்படிதான் சார். எனக்கு டாலர் பர் கெனடியன் டாலர் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ. இது யாரோட ஹோம் கரன்சி? டாலரோட ஹோம் கரன்சி. அப்போ இதோட மீனிங் என்ன? இன்டர்பிரேஷன் இன் யூஎஸ் டாலர் கெனடியன் டாலர் இஸ் ட்ரேடிங் அட் திஸ் மச். அட் ட்ரேடிங் அட் 1.1 1.2ன்னு வச்சுக்கோ. அப்போ ட்ரேடிங் அட் 1.1 ஆர் 1.2 வாட் எவர் திஸ் நம்பர். இதானே? இப்போ நான் வந்து கெனடியன் டாலர்காரன், என் ஊருக்காரன். என் ஊருக்கு இப்போ இந்த கால்குலேட்டர் விலை $2 சொன்னா எனக்கு புரியாது. 200 சொன்னா தான் எனக்கு புரியும். அப்போ ஐ வில் எக்ஸ்பெக்ட் என்னோட கரன்சில தான் என்ன ஒரு பொருள் எதில் ஆயிருக்கும்னு நான் நினைப்பேன், எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கும்னு நினைப்பேன். அப்போ யூஎஸ்ல இருக்கிறவன் எதில் எக்ஸ்பிரஸ் ஆகணும்னு நினைப்பான்? டாலர். அப்போ கனடால இருக்கிறவன் எதில் எக்ஸ்பிரஸ் ஆகணும்னு நினைப்பான்? அப்போ திஸ் கோட்டை கொடுத்துட்டா கெனடியன் டாலர் கன்ஃபியூஸ் ஆகும். அவன் என்ன கோட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான்னா கெனடியன் டாலர் பர் டாலர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். பிகாஸ் இது என்ன இன் கனடா கரெக்டா டாலர் இஸ் ட்ரேடிங் அட் திஸ் மச் கெனடியன் டாலர். அப்போ டாலர் இஸ் எக்ஸ்பிரஸ் தட் திஸ் மச் கெனடியன் டாலர். அப்போ எதில் எக்ஸ்பிரஸ் ஆகும்? என் ஊரில் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கும். என் ஊரில் ரேட் சொன்னாதான் எனக்கு புரியும். கரெக்டா? ஆனா இந்த ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் சார்? இந்த பிட் ரேட் ப்ராப்ளம் ஆர் ஆஸ்க் ரேட் ப்ராப்ளம், ஹோம் கரன்சி ஆர் ஃபாரின் கரன்சி, டைரக்ட் கோட் ஆர் இன்டைரக்ட் கோட். அந்த டைரக்ட் கோட் இன்டைரக்ட் கோட்னு சொல்ல பிட் ஆஸ்க்கு சொல்லிட்டேன்னா பிட்ன்றது பேங்க் பையர் ரேட், ஆஸ்க்ன்றது பேங்க் செல்லர் ரேட். பேங்க்குக்கு நம்மளுக்கு யாரா வேணா வந்துட்டு போட்டு விடு. அது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல அது பேங்க் பிட் ரேட்டா ஆஸ்க் ரேட்டான்னு பார்க்க தேவையில்லை. எது பிட் ரேட் எது ஆஸ்க் ரேட் நம்மளை பொறுத்த 2 ரேட் தான். ஒன்று இன்னர் ரேட், இன்னொன்று அவுட்டர் ரேட். இன்னர் ரேட்னா மல்டிப்ளை, அவுட்டர் ரேட்னா டிவைட். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் சிம்பிள். சார் இப்போ எதுக்கு சார் இந்த ரேட்? இப்போ எனக்கு எது தேவையில்லை? இது தேவையில்லை, இது தேவையில்லை. ஹோம் கரன்சியா ஃபாரின் கரன்சியா தேவை கிடையாது. எந்த கோட்? இந்த 2 கோட் கொடு, நான் எப்படியான கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். டைரக்ட் கோட்டை இன்டைரக்ட் கோட் இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தேவையா சார்? இந்த கான்செப்டும் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன் சார்? இங்கே பாரு, இப்போ டாலர் பர் கெனடியன் டாலர் இது என்ன? இன் யூஎஸ் கெனடியன் டாலர் இஸ் ட்ரேடிங் அட் சோ மச்னு சொல்லியிருக்கான். இன் யூஎஸ் எது ட்ரேடிங் அட்? கெனடியன் டாலர். இப்போ கெனடியன் டாலர்ல இருந்து டாலர் எத்தனை கிடைக்கும்னு கேட்டா நீ சொல்லவே மாட்டியா? அந்த கோட் வச்சு டாலர்ல இருந்து கெனடியன் டாலர் கிடைச்சா எவ்வளோன்னு சொல்லவே மாட்டியா? எனக்கு இத்தனை டாலர் வேணும், அவ்வளோ ஹவு மச் கெனடியன் டாலர் ஷுட் ஐ பேன்னு சொல்லவே மாட்டியா? எனக்கு இத்தனை கெனடியன் டாலர் வேணும், ஹவு மச் டாலர் ஷுட் ஐ பேனா சொல்லவே மாட்டியா? அப்போ இந்த கோட்டை எனக்கு போதும், இந்த கோட்டை எனக்கு தேவையில்லை. இது மேல டாலர் இருக்கா? எதுல எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு? இன் யூஎஸ். யார் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன்? இன் யூஎஸ். இது என்னது? இன்
யூஎஸ் யாரு கெனடியன் டாலர் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் யூஎஸ் டாலர். அப்ப இது எந்த ஊரு? இப்ப ஹோம் கரன்சி டாலர். அப்ப எல்லா விஷயமும் இப்ப நான் வந்து யூஎஸ்ல இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட், யூஎஸ்ல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறேன். அதுல எல்லா பேர்லயும் எதுல இருக்கும்? அப்ப யூஎஸ்ல இருக்கிற கரன்சி மார்க்கெட்டுக்கு போறேன். அப்ப எல்லா கரன்சி எதுல டினாமினேட் ஆயிருக்கும்? டாலர்ல டினாமினேட் ஆயிருக்கும். அப்போ இது இது வந்து டைரக்ட் கோட் ஃபார் யூஎஸ், இன்டைரக்ட் கோட் ஃபார் கனடியன் டாலர். அப்ப இந்த கோட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது இன் கனடா. அப்ப கனடாக்குள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறேன். கனடாக்குள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனீங்கன்னா எல்லா பொருளுக்கும் பேட்ச் எதுல அடிச்சிருப்பான்? அப்போ இது இன் கனடா, டாலர் இஸ் ட்ரேடிங் அட் கனடியன் டாலரா? அப்போ இது எந்த ஒரு ஹோம் கரன்சி கனடா. அப்போ இது டைரக்ட் கோட் ஃபார் கனடா. இன்டைரக்ட் கோட் ஃபார் இது டைரக்ட் கோட்டா இருந்தா என்ன, இன்டைரக்ட் கோட்டா இருந்தா என்ன, நம்மளுக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு நீ ருபி பர் டாலர் கொடுத்தாலும் ஒரே ஈக்குவேஷனா தான் பார்ப்பேன், டாலர் பர் ருபி கொடுத்தாலும் ஒரே ஈக்குவேஷனா தான் பார்ப்பேன். என்ன இதுல ருபி பர் டாலர் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பியா, இங்க டாலர் பர் இஸ் ஈக்குவல் டு 1 பை பி பார். இதானே ஈக்குவேஷன், இப்படி தானே கொடுத்துருப்பான். நீ உனக்கு இது கொடுத்தாலும் ஓகே தான், இது கொடுத்தாலும் ஓகே தான். எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இப்படி வந்தால் தான் கன்வெர்ட் பண்ணுன்ற திங்கிங் ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிடு. எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இப்படி கொடுத்துருவாங்க கோட்டை. ஓகேவா? இதுல ஹவு மச் ருபின்னு உனக்கு ஜட்ஜ் பண்ண தெரியாது. உடனே என்ன பண்ணிடுவான், 1 பை பி தூக்கிட்டு இந்த டேட்டா போட்டு 1 பை பி பியா மாத்தி 1 பை ஏ 1 பை ஏ வச்சு ஏவா மாத்தி இந்த கோட்ல வச்சு இப்போ கன்வர்ஷன் பண்ணுவான். அது தேவையே கிடையாது. இந்த கோட்டை அப்படியே எடுத்துக்கும். பிகாஸ் யோசிச்சு சொல்லுவார், ஏன் தேவை கிடையாதுன்னு சொல்றேன். இந்த இடத்துல ஏ தான் பை ரேட்டா ஆஃப் எந்த பேங்கர்? இந்த இடத்துல இதுதான் பை ரேட் ஆயிடும். இந்த கோட்ல அதே பை பண்ணணும் பேங்கர், இந்தியன் பேங்க். நீ இந்தியக்காரன், உனக்கு இந்த ரேட் தான் பை ஞாபகம் வச்சுப்ப. இந்த ரேட்டு நீ என்ன ஞாபகம் வச்சுப்ப? ஆப்போசிட் உள்ளவனோட கரன்சியை கொடுத்தா இது என்ன ஆயிடும்? உனக்கு இது செல் ஆயிடும். இது உனக்கு என்னவா மாறிடும்? செல்லா மாறிடும். ஏன் இந்த கோட்ல உனக்கு எது செல்லு? பியா? அதோட கன்வர்ஷன் தானே இங்க இருக்கு. அப்ப இதுதான் செல்லா மாறும். நீ என்ன பண்ணுவ, இதை போய் செல்லுன்னு எடுப்ப. அப்ப எனக்கு அதுல இன்டர்பிரேட் பண்ண தெரியாது. ஆப்போசிட்ல இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு இன்டர்பிரேட் பண்ண தெரியாதுன்னா உன் கோட்டுக்கு மாத்துவேன். எதுவுமே பண்ணாத, ரொம்ப சிம்பிள். இது என்ன கோட்டுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுல பிட் ரேட் என்ன ரேட்டு? ஏ. ஆஸ்க் ரேட் என்ன? பி. கிளியரா? இதுல பிட் ரேட் என்ன? 1 பை பி. ஆஸ்க் ரேட் என்ன? 1 பை ஏ. இது யாருக்கு டைரக்ட் கோட்டு? டைரக்ட் கோட் ஃபார் இந்தியா. அப்ப இன்டைரக்ட் கோட் யாருக்கு? அப்ப இது யாருக்கு டைரக்ட் கோட்டு? இன்டைரக்ட் கோட் யாருக்கு? இப்போ உனக்கு டைரக்ட் கோட் மட்டும் தான் வேணுமா, இல்ல எந்த கோட் கொடுத்தாலும் ஓகேவா? அப்ப அது டைரக்ட் கோட்டா இன்டைரக்ட் கோட்டான்னு பார்க்குது. ஆனா கொஸ்டின்ல எக்ஸாம்பிள் என்ன பண்ணி வச்சிருவான் கடங்காரன், கனடியன் டாலர் பை டாலர்னு கொடுத்து இது யாரு டைரக்ட் கோட்னு கேட்பான். கனடியன் டாலருக்கு டைரக்ட் கோட். யாருக்கு இன்டைரக்ட் கோட்னுவான்? டாலருக்கு இன்டைரக்ட் கோட். எக்ஸ் பை ஒய்னு கொடுத்துருவான். இதுல பிட் ரேட் எதுன்னுவான். இது பிட் ரேட்டு. இது என்ன ரேட்டுன்னுவான்? ஆஸ்க் ரேட். ஜஸ்ட் சும்மா ஃபில்லிங் த பேங்க்ஸ் மாதிரி இதை கேட்டு தொலைச்சிட்டான்னு வச்சுக்கோ, எங்கெங்கயோ படிச்சுட்டு இதை படிக்காம போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இப்போ கோட் கன்வர்ஷன் கிளியரா? Rupee per dollar is equal to 80 bar 85. Dollar per Canadian dollar is equal to 1.2 bar 1.3. Okay, va? How much Canadian dollar should I pay to get 300 lakhs rupees ன்னு கேக்குற கொஸ்டின். இப்போ ருப்பியை உன்னால டாலரா மாத்தலாம், டாலரை கனடியன் டாலரா மாத்தலாம். ஆனா ருப்பியை கனடியன் டாலரா மாத்த முடியாது. ஆனா இப்ப நீ பண்ண வேண்டிய கன்வர்ஷன், உனக்கு எத்தனை லட்சம் ருப்பி வேணும்? 300 lakhs rupees வேணும். ஹவு மச் கனடியன் டாலர் ஷுட் ஐ பேன்னு கேக்குற. சரியா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இதுக்கு பேர் தான் கிராஸ் கரன்சி கோடுன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு பேர் கிராஸ் கரன்சி கோடுன்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவான்னு நான் சொல்லி காட்டுறேன். சரி, சொல்ல வேணாம், நம்ம ஆன்சரே போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்றதை நீ சும்மா கவனிக்காம கூட புரிஞ்சுப்ப. ஃபர்ஸ்ட் உன்ட்ட என்ன இருக்கு? ஹவு மச் கனடியன் டாலர் ஷுட் ஐ பே டு கெட். அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் உன்ட்ட என்ன இருக்கு? கனடியன் டாலர். கரெக்டா? கனடியன் டாலரை டாலரா மாத்தணும்னா இன்டூ 1.2 போட்டினா அது என்னவா மாறிடும்? இப்ப டாலரை ருப்பியா மாத்தணும்னா இன்டூ 80 இஸ் ஈக்குவல் டு
ருப்பின்னு ஈக்குவேஷன் எழுதிடலாமா? எத்தனை கெனடியன் டாலர்? ஹவு மச் கெனடியன் டாலர் ஷுட் ஐ பே டு கெட் 300 lakhs ரூபியா? 300 lakh ரூபி. 300 lakhsல அப்படியே டிவைட் பண்ணு. 300 lakhs டிவைடட் பை 80 டிவைடட் பை 1.2. அப்போ கெனடியன் டாலர் இஸ் ஈக்குவல் டு 300 lakhs டிவைடட் பை 1.2 டிவைடட் பை 18 வந்துருமா? 300 டிவைடட் பை 1.2 டிவைடட் பை 80 போடினா ஆன்சர் 3.125 கெனடியன் டாலர். இப்போ அந்த 3.125 கெனடியன் டாலரை இங்க சப்ஸ்டியூட் பண்ணி பாரு. 3.125 கெனடியன் டாலர் கொடுக்குற எத்தனை டாலர் கிடைக்கும்? இப்போ செக் பண்ணி பாரு. இவ்வளோ 3.125 கொடுத்தா 3.125 இன்ட்டு 1.2 கிடைக்குமா? அப்போ 3.75 டாலர் கிடைக்கும். இப்போ 3.75 lakhs டாலர் இன்ட்டு 80 போடு. யூ வில் கெட் 300 lakhs ரூபி. அடுத்த கொஸ்டின். ஹவு மச் ரூபி ஷுட் ஐ பே டு கெட் கெனடியன் டாலர் 1 lakh? ஆன்சர் போடலாமா? அப்போ வந்துட்டு என்ன இருக்கு? ருப்பி. அப்போ ருப்பிலேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். நீ ருப்பியை ஃபர்ஸ்ட் என்னவா தான் மாற்ற முடியும்? எப்படி? 1/85. அப்போ ருப்பி இன்ட்டு 1/85 இன்ட்டு இப்போ என்னவா மாறிடுச்சு? அது டிவைட் பண்ண என்னவா மாறிடும்? இப்போ டாலர் என்னவா மாற்றணும் நீ? அப்போ இன்ட்டு 1/1.3 இஸ் ஈக்குவல் டு கெனடியன் டாலர் எவ்வளோ? 1 lakh. அப்போ ருப்பி இஸ் ஈக்குவல் டு 1 lakh இன்ட்டு 1.3 இன்ட்டு 85. 1 lakh இன்ட்டு 1.3 இன்ட்டு 85. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 11 lakhs 1 crore 10 lakhs 50,000 rupees நீ பே பண்ணினா 1,10,50,000 பே பண்ணினா உன் கையில் $1,00,000 கொடுத்துரும். கிளியரா சார்? இப்போ ரூபி பர் டாலர் இஸ் ஈக்குவல் டு A/B. Canadian dollar by dollar is equal to C/D. GBP by Canadian dollar is equal to E/F. ஓகேவா? இதான் ஈக்குவேஷன். 3 கரன்சி ருப்பி கொடுத்துருக்கேன், டாலர் கொடுத்துருக்கேன், கனடியன் டாலர் கொடுத்துருக்கேன், பவுண்டும் கொடுத்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஹவு மச் ருப்பி டு பே டு கெட் ஜிபிபின்னு வச்சுக்கோ. உன்னால ருப்பி என்னவா தான் மாற்ற முடியும்? டாலர். டாலர் என்னவா மாற்றணும்? கனடியன் டாலர். அப்புறம் என்னவா மாற்றணும்? பவுண்டா மாற்றணும். அப்போ ருப்பியை டேரெக்டாக என்னவா மாற்ற முடியாது? பவுண்டா மாற்ற முடியாது. அப்போ ருப்பிக்கும் பவுண்டுக்கும் டேரக்ட் கோட் இல்லை. சரியா? இப்போ என்ன பண்ணுறேன் பாரு. ருப்பியை எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஹவு மச் ருப்பி ஷுட் ஐ பே? அப்போ என்கிட்ட என்ன தான் இருக்குன்னு அர்த்தம்? ருப்பி இன்டூ 1/B போட்டால் என்னவா மாறிடும்? இப்போ டாலர் இன்டூ சி போட்டால் என்னவா மாறிடும்? இப்போ கெனடியன் டாலர் இன்டூ இ போட்டால் என்னவா மாறிடும்? ஜிபிபி. இது கிளியரா? கிளியரா? செகண்ட் கொஸ்டின். ஹவு மச் ஜிபிபி ஷுட் ஐ பே டு கெட் ருப்பி அப்படிங்கிறான். அப்போ அவன்கிட்ட என்ன இருக்கும்? ஜிபிபி இருக்கும். அப்போ ஜிபிபி இன்டூ 1/F போட்டால் அவனுக்கு என்ன கிடச்சிரும்? கெனடியன் டாலர் இன்டூ 1/D போட்டால் அவனுக்கு என்ன கிடச்சிரும்? டாலர். டாலர் இன்டூ ஏ போட்டால் அவனுக்கு என்ன கிடச்சிரும்? ருப்பி கிடச்சிரும். இப்போ 85 1.2 1.3 ருப்பி பர் டாலர் இஸ் ஈக்குவல் டு 80/85 கெனடியன் டாலர் பர் டாலர் தானே கொடுத்துருக்காங்க. டாலர் பர் கெனடியன் டாலரா? டாலர் பர் கெனடியன் டாலர் 1.3 1.2 1.3. ஓகே. டாலர் பர் கெனடியன் டாலர் 1.2 1.3. நம்ம பாயிண்ட் இதே கொஸ்டினை கொடுத்தா உன் புக்கில் எப்படி சால்வ் பண்ணியிருப்பான் சொல்கிறேன். டாலர் பர் கெனடியன் டாலர்னு ருப்பி பர் கெனடியன் டாலர்னு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிப்பான். ருப்பி பர் டாலர் இருக்கு, டாலர் டு கெனடியன் டாலர் இருக்கு. ஆனால் உன்ட்ட என்ன இல்லை? அப்போ ருப்பி பர் டாலர் இன்டூ டாலர் பர் கெனடியன் டாலர் போட்டா இது கெட்ஸ் கேன்சல். அப்போ ஃபர்ஸ்ட் பிட் ஆஃப் திஸ் வில் கிவ் யூ பிட் ஆஃப் திஸ் இந்த நம்பர். ஆஸ்க் ஆஃப் திஸ் வில் கிவ் யூ ஆஸ்க் ஆஃப் தட். எப்படி பாரு. ருப்பி டாலரோட பிட் என்ன? ருப்பி டாலரோட பிட் என்ன?
80 ரூபி கனடியன் டாலரோட பிட் என்ன? அப்போ 80 இன்டூ 1.2 96 பார் இந்த அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஏன்னா அப்படியே இது ஆஸ்க் ஆஃப் திஸ் வந்துடும். அப்போ 85 இன்டூ 1.3 110.5 இது என்னவா மாறிடும்? ரூபி பர் கனடியன் டாலரா மாறிடும். இப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாரு. ஹவு மச் கனடியன் டாலர் ஷுட் ஐ பே டு கெட் 300 lakhs rupees அப்போ 300 lakhs rupees வேணுமா? அப்போ கனடியன் டாலர் இன்டூ 96 இஸ் ஈக்குவல் டு ரூபி 300 lakhs அப்போ கனடியன் டாலர் இஸ் ஈக்குவல் டு 300 lakhs rupees டிவைடட் பை 96 இதுதான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இதை இப்படி தான் கண்டுபிடிப்போம். இதுல கூத்தே இது கிடையாது. இப்பதான் என்ன பண்ணி வைப்போம்? ரூபி பர் டாலர் இஸ் ஈக்குவல் டு 80 பார் 85 கொடுத்துருவோம். இந்த இடத்துல கனடியன் டாலர் பை டாலர் இஸ் ஈக்குவல் டு 0.769 0.834 கொடுத்துருவோம். இப்படி கொடுத்துருவோம் கோட்டை. இப்போ நீ என்ன பண்ண முடியாது? 80 இன்டூ திஸ் நம்பர் வில் நாட் கிவ் யூ பிட் ஆஃப் திஸ் நம்பர் கிடைக்காது. பிகாஸ் இங்க என்ன இருக்கு? ரூபி பர் டாலர். இங்க என்ன இருக்கு? அப்ப நீ எப்படி மை கொஸ்டின் எழுதணும்? இப்போ ஈக்குவேஷன் பாரு. நம்ம ஊருக்கு இதானே இப்படி தானே எழுதுவோம் நம்ம. ரூபி பர் கனடியன் டாலர் தானே நமக்கு வேணும். அப்போ ரூபி பர் டாலர் இன்டூ டாலர் பர் கனடியன் டாலர் போட்டாதான் இது கெட்ஸ் கேன்சல் ஆகும். உன்கிட்ட இது இருக்கு. அப்போ பிட் ஆஃப் ரூபி பர் டாலர் இன்டூ பிட் ஆஃப் டாலர் பர் கனடியன் டாலர் போட்டா பிட் ஆஃப் ரூபி பர் கனடியன் டாலர் கிடைச்சிருமா? உன்கிட்ட இது பிட் ஆஃப் ரூபி பர் டாலர் அப்படியே இருக்கு, 80 போட்டுக்கலாம். இன்டூ பிட் ஆஃப் டாலர் பர் கனடியன் டாலர் இல்லையா? உன்கிட்ட கனடியன் டாலர் பர் டாலர் தான் இருக்கு. அப்போ 1 பை ஆஸ்க் ஆஃப் கனடியன் டாலர் பை டாலர்னு போடணுமா? அப்போ இந்த நம்பரை 1 பை 0.769 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுவேன். இது போட்டு இந்த நம்பரை அரைவ் பண்ணி இது மாதிரி ஆஸ்க் அரைவ் பண்ணி அதுக்கப்புறம் 2 கோட்டை வச்சு அந்த 2 கோட்டில் எப்படி கன்வர்ஷன் அப்படி பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன? ருபி டு டாலர் கன்வர்ஷனா? ருபி டு கனடியன் டாலர் கன்வர்ஷனா? ருபி எடுத்துக்கோ, 1 பை 85 போடு, டாலர் ஆச்சு. டாலர் இன்ட்டு 0.769 போடு, கனடியன் டாலர் ஆகிடும். சார் கனடியன் டாலர்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் கனடியன் டாலர் தான் கையில் இருக்குது, ருபி வேணும். கனடியன் டாலர் எடுத்துக்கோ, இன்ட்டு 1 பை 0.834 போடு, டாலர் கிடச்சிரும். டாலர் இன்ட்டு 80 போடு, ருபி கிடச்சிரும். அதான் வேலை முடிஞ்சு. 2 ஈக்குவேஷன் கொடுத்து ஆன்சர் முடிச்சுட்டு போயிட்டே இருந்தான். அதை அவன் அரைவ் பண்ணி அந்த ரேட்டில் ஒரு ரேட்லேயும் இந்த இடத்துல டெசிமல் மிஸ்டேக் ஆகி அந்த டெசிமலில் தேவை பிரச்சனையே கிடையாது. கிளியரா? ஸோ ஐ ஹோப் உனக்கு இப்போ இன்னர் ரேட் அவுட்டர் ரேட்னா என்னன்னு தெரியும்.